ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான மட்டன் மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை மட்டன் சுக்கான்னு கூட சொல்லுவாங்க. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் மசாலா அரைச்சி செய்யறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூட எல்லாம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மட்டன் ஃப்ரை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்ப மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் மிளகு வறுவல் பண்றதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் மிளகு தான் அதிகமாக தேவைப்படும். கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு. நான் நாட்டு பூண்டு எடுத்துருக்கிறதுனால 10 பல் சேர்த்துருக்கிறேன். பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 அளவுக்கு சேர்த்துட்டிங்கனாலே போதும். இதோட மிளகோடைய காரம் தான் அதிகமாக இருக்கணும். பச்சை மிளகாய் மட்டும் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சீரகமும் மிளகும் மையாது, அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்திடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா விழுதை நம்ம மட்டன் பீசஸ் கூட உள்ள சேர்த்துடலாம். மசாலா விழுது சேர்த்திட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் மட்டனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா பொருளெல்லாம் குறைவாக தான் தேவைப்படும், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் மட்டன் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்திக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 1/2 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் ஃப்ரைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பட்டையும் லவங்கமும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 அளவுக்கு சேர்த்துட்டிங்கனாலே போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே மட்டன் பீசஸில் உப்பு சேர்த்திட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளி மட்டும் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கனாலே போதும். உப்பு சேர்த்திட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்க, இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற மட்டன் பீசஸை உள்ள சேர்த்துடலாம். மட்டன் பீசஸ் உள்ள சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு மட்டனே நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, மட்டன் நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டிங்கனாலே போதும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், அதனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் இருந்தாலே போதும். மட்டன் 3/4 வெந்துச்சுன்னா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் ஸ்டவ் மேலே வச்சிருக்க போகிறோம். அப்போ தான் பெப்பர் ஃப்ரை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு குக்கரோடைய வெயிட் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மட்டன் பீசஸ் எல்லாம் 3/4 நல்லா வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வில் வச்சிருக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் ஃப்ரைக்கு மிளகுடைய காரம் தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை காரம் பத்தலை அப்படின்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
பாருங்க, இப்போ தண்ணி எல்லாம் சுண்டி மட்டன் மிளகு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. கடைசியாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான மட்டன் மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் மிளகு வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.